அருமை சகோதரர்களே, கடந்த நவம்பர் 30ஆம் தேதி ஒளிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் அவர்கள் இந்த காசி தமிழ் சங்கமத்தை பற்றி மிக அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். அவர் அதில் மிக அழகாக குறிப்பிட்டது தமிழ் கலாச்சாரம் உயர்வானது, தமிழ் மொழி மேன்மையானது, பாரத தேசத்தினுடைய பெருமைகளில் ஒன்று தமிழ் மொழி என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் தான் இன்றைக்கு இந்த காசி சங்கமத்தின் மூலமாக தமிழை கற்கின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை இந்த தேசத்திற்கு தந்திருக்கிறார்கள். எண்ணற்றவர்கள் தமிழை கற்க வேண்டும் என்கின்ற உணர்வை பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய ஆளுநர் அவர்கள் மிக அழகாக தமிழை பேசிய போதுதான் எனக்கும் இந்தியை கற்றுக்கொண்டு அவரளவுக்கு இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு அது இந்தியிலே பேச வேண்டும் என்கின்ற உணர்வு வந்தது. இதற்கு முந்தைய காசி தமிழ் சங்கம் நிகழ்வுகளிலும் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த காசி நகரத்துக்கு இருக்கின்ற பெருமைகளில் ஒரு மகத்தான பெருமை எது தெரியுமா? அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது அங்கே அதற்கு தினந்தோறும் தேவையான பூஜை பொருள்களை எடுத்துச் செல்வது ஒருவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த ஒருவர் யார் என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்குத்தான் அது அளிக்கப்பட்டது. அருமை சகோதரர்களே, நான் கடந்த மாதம் காசி மாநகரத்துக்கு சென்றிருந்தேன். நம்முடைய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எல்லாம் அங்கு ஒரு சத்திரத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த பழைய சத்திரத்திலும் நான் தங்கி இருக்கிறேன். அந்த பழைய சத்திரத்திலும் நான் உணவருந்தி இருக்கிறேன். அவர்கள் என்னை அழைத்தார்கள், நீங்கள் வந்து காசி மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய சத்திரம் புதிதாக கட்டியிருக்கிறோம், தமிழர்கள் காசிக்கு வருகிற பொழுது அது தங்குவதற்காக அது கட்டப்பட்டு இருக்கிறது, அதை திறந்து வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அங்கே சென்றபோதுதான் ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன். ஏறத்தாழ 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடம் சில கைவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. சகோதரர்களே,